எண்ணங்கள் ரொம்ப அற்புதமாக சிந்திக்கிற திறனை இறைவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு முழுமையான நம்முடைய குறிக்கோளும் நம்முடைய சிந்தனையும் மிகப்பெரியதாக உருவாக்கி வச்சுட்டு நம்ம அதில் பயணம் செய்யணும். அப்படி அந்த பயணங்கள் செய்யும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தாழ்வான எண்ணமும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் நம்மளை எந்த விதத்திலும் பாதிக்காது. பெரிய குறிக்கோள் இல்லாத மனிதர்கள் தான் சின்ன சின்ன பிரச்சனைகளால் மனம் உடைந்து சோர்ந்து போய் வாழ்க்கையில் பின்னோக்கி தள்ளப்பட்டு அவங்க லைஃப்பில் முன்னேற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அப்படி ஒரு நிலைமை இந்த உலகத்தில் யாருக்கும் வரக்கூடாது. எப்போதும் உங்களுடைய குறிக்கோள் பெரிய அளவில் நீங்கள் ஒரு ஒரு வரைபடத்தை எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வாழ்க்கையில் இந்த இலக்கை நான் அடைவேன் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பக்கமும் நமக்கு பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணி நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்ச் பண்ணி வச்சு மறுபடியும் கொடுக்குற சக்திகள் சுற்றி கொண்டே இருக்குது. அது முழுமையாக நான் உணர்வேன். அந்த உணர்வு சக்தி மூலம் இப்போ நீங்கள் பதிவு பண்ணுற விஷயங்கள் லேட்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பதிவு பண்ணி ஒரு 5 இயர்ஸில் அந்த நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த நிகழ்வு உங்கள் கையில் கிடச்சி அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஒவ்வொரு 5 இயர்ஸ்லேயும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த 5 இயர்ஸ் ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட மிகப்பெரிய டிசிப்ளின் அற்புதமாக இருந்தது அப்படின்னா 5 இயர்ஸ் தேவையில்லை. ஆனால் அதுக்கான டிசிப்ளினை நீங்கள் கடைப்பிடிச்சு கொண்டு போகிறதுக்கு தான் 5 இயர்ஸ் எடுத்தது. அந்த 5 இயர்ஸுங்கிறது நான் மதிப்பீடு அளவு சொல்கிறது. இன்றைக்கி என் வாழ்க்கையில் இந்த நிலைப்பாடை நான் அடையணும், அதுக்கான விஷயங்கள் என்கிட்ட இருக்கணும், அதுக்காக நான் முயற்சி பண்ணணும். தினந்தோறும் உங்களுடைய ட்ரீம் புக் எடுத்து நீங்கள் அதை சொல்லி பார்த்துட்டே இருங்க. எனக்கு இது வேணும், என்னுடைய வாழ்க்கையில் வீடு இல்லாதவங்க எனக்கு இந்த வீடு கண்டிப்பாக இந்த 2025, 26, 26 என்னுடைய சொந்த வீட்டில் தான் நான் இருப்பேன். ஆனால் கிடைக்காட்டி அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்கள் அடிமானதில் வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க. பதிவு பண்ணுறது எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு நிலத்தில் விதையை ஊன்றதுக்கான சமம். விதையை ஊனிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்க, இயற்கையை பார்த்துக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக் அந்த செடி வளர, செடியோ கொடியோ அது நமக்கு வளர ஆரம்பிக்கும். இது மாதிரி தான் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க. நான் பதிவு பண்ணாமல் இருக்கின்ற போது தான் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே